சின்ன பசங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ற ஒரு நபர் யாரு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு பயங்கர ட்விஸ்டோட சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்க படம் தான் ஈஷோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் அம்மாவும் பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு நல்லா பாட்டு பாடும், டான்ஸ் எல்லாம் ஆடும். அதே எல்லாத்தையுமே இந்த பொண்ணு வீடியோ எடுத்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய இவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு விடும். அதைய பார்த்து அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி உங்க ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கு. ஃபாரின்ல இருந்து அவங்க அப்பாவும் இந்த சின்ன பாப்பாக்கு நிறைய பொம்மை எல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க. இப்படி இந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இப்போ இந்த சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா டீச்சரும் இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு, என்னமா ஆச்சு, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவ, டான்ஸ் ஆடுவ, பாட்டு எல்லாத்துலயுமே பெஸ்ட் நீ தான். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம்ல மட்டும் ஏமா மார்க் கம்மியாயிடுச்சு, உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே இந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கூட கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. இது பாருமா, உனக்கு எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, எங்க கிட்ட சொல்லு, சொன்னாதானமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்குது. அப்ப இந்த சின்ன பொண்ணு ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. இதே ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஒரு வாத்தியாரு எல்லா பசங்களும் போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த ஆள் வந்து டாப்பா போட்டுருவாரு. டாப்பா போட்டா அந்த சின்ன பொண்ணுகிட்ட இவன் தப்பாவும் நடந்திருக்கிறான். தப்பா நடந்துகிட்டதால தான் இந்த பொண்ணு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற டீச்சர்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. என்னமா சொல்ற, இது வரைக்கும் எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வேற யார்கிட்ட சொன்னியான்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த வாத்தியார் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியே வந்திருக்கும். அப்ப இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் இதை பார்த்திருப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாத்தியார் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வாட்ச்மேன் இதை பார்த்துட்டு இருந்தாலும் அவன் ஒன்றும் பெருசா பயப்படல, சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போறான். இந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இந்த பக்கம் போகுது. இப்போ இந்த விஷயம் போலீஸ், அங்க இருக்கிற டீச்சர்ஸ், இந்த சின்ன பொண்ணு, அங்க இருக்கிற அந்த வாட்ச்மேனு எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. ஆனா இப்ப பிளானையே மாத்திட்டாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல் ஓனர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்க ஸ்கூல்ல வந்தது கிடையாது. இப்போ இந்த மாதிரி புது பிரச்சனை வந்தது அப்படின்னா ஸ்கூலோட மானம் போயிடும் அப்படின்னு ஒரு பக்கம் அவரு பேசிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் இந்த மாதிரி இது கண்டிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான தப்பு நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸையும் வர வச்சுட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடந்தது நேர்ல பார்த்த ஒரே சாட்சி அந்த வாட்ச்மேன் மட்டும்தான். ஆனா இப்ப அவனுக்கு இந்த ஸ்கூலோட ஓனர் பணத்தை கொடுத்து வேற மாதிரி பேச வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த சின்ன பொண்ணும் அவங்க அம்மாவும் மட்டும் தான் சார் தனியா இருக்கிறாங்க. அந்த வாத்தியார அடிக்கடி இந்த சின்ன பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இவங்க வீட்டுக்கு போறது வழக்கம். இந்த சின்ன பொண்ணோட அவங்க அப்பா ஃபாரின்லயே 7 வருஷம் இருந்திருக்கிறாரு. லீவுக்கு கூட வரமாட்டாராம். 7 வருஷமா அங்கே இருந்ததால இந்த சின்ன பொண்ணோட அவங்க அம்மா தனிமையில இருந்திருக்கிறாங்க. இப்படி பாடம் சொல்லி கொடுக்கறதாக அடிக்கடி அந்த வாத்தியாரு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கள்ள தொடர்பு வந்திருக்கு. சோ இதனால பழியை இப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்கூலோட ஓனர் அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வாட்ச்மேனும் ஓனர் சொன்னதுக்காக பணம் வாங்கிட்டான் இல்லையா, அதனால அவனு இதுதான் சார் உண்மை, இவங்க 2 பேருக்குள்ள கள்ள தொடர்பு இருந்தது அப்படி இப்படின்னு இந்த கேஸையே உல்டா பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது அந்த சின்ன பொண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருக்கு. அந்த சின்ன பொண்ணோட அவங்க அம்மா மொபைல்ல யூடியூப்ல ஓபன் பண்ணி பார்த்தா கூட நியூஸ்ல இந்த மாதிரி கள்ள தொடர்பு வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதனால ஸ்கூலோட நிர்வாகத்துக்கு மேலே இந்த பொண்ணு பொய்யான கேஸ் கொடுத்திருக்கா அப்படின்னு இந்த கேஸையே மாத்தி எழுதிட்டாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு மார்ச்சுரியில காமிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணும் இந்த அம்மாவும் இறந்து போனது மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல ஒரு வயசானவர், அந்த வயசானவரை ஒரு வக்கீல் அம்மா கூட்டிட்டு போயிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. சீனியர் வக்கீல் கிட்ட நடந்ததை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான், சார் இந்த மாதிரி சார் சேவியர் ஒரு சின்ன பசங்க கூட ரொம்பவே தப்பா இருந்தா, அதை நான் பார்த்துட்டேன். 2 பசங்களை அடைச்சு வச்சிருந்தான். அந்த பசங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி எவ்வளவு தூரம் கெஞ்சிச்சு சார். ஆனாலும் என்னால அதை காப்பாற்ற முடியாத இடத்துல இருந்தேன். அங்க மட்டும் நான் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா என்ன கொலை பண்ணி போட்டிருப்பானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் உன்னை வந்து பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற வக்கீல் கேட்கும்போது, பார்த்தாரு சார், பணமும் கொடுத்தாரு. ஆனா அந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப அவருக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன் சார். ஏன்னா அந்த கொடுமையை இப்படியே விட்டுறக்கூடாது சார். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. அந்த பொண்ணுங்களை வளர்க்குற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என் மனைவி சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்க்குறேன் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த பணத்தை வாங்கலாம் கூட அப்பயும் இவனை கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த பக்கத்துல இவர் சொல்லிட்டு, சரிங்க கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும், கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்ல வருவீங்க இல்ல அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிற வக்கீலும் சொல்லிடுறாரு. கண்டிப்பா வருவேன், சேவியர் ரொம்ப மோசமான ஆளு சார், பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு இந்த பக்கம் வக்கீல சொல்லி அனுப்புறாரு. அந்த வயசானவரும் சைக்கிள் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறார். வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு லாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இந்த வயசானவரை அடிச்சு தூக்குறதுக்காக கீரெல்லாம் போட்டு மூவ் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன கேப்ல ஒரு
கருப்பு கலர் கார் குறுக்க வந்து நிப்பாட்டிடுறான். லாரிக்காரன் பயங்கர டென்ஷன் ஆகிறான். ஏன்டா இப்படி வந்து குறுக்க நிக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் இந்த வயசானவர் நேரா இங்க ஒரு ஏடிஎம்க்கு வந்துடுறாரு. இந்த ஆளு ஏடிஎம்ல வேலை பார்க்கிற ஒரு வாட்ச்மேனு இப்ப இவர் டியூட்டியை பாக்குறதாக தான் வந்திருக்கிறாரு. அப்படி இவர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல ஒரு 2 பேரு ஜமாய் வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு போறானுங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரோட உதவியோட தான் அந்த ஜமாய்ங்கிற ஒரு ஆளையும் போய் பாக்குறாங்க. இந்த ஜமாய்ங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம வயசானவர் வேலை பார்க்கறாருல ஏடிஎம்ல, அவரு பகல்ல பார்த்தா இவர் நைட் டியூட்டி பாக்குற இன்னும் ஒரு அடிஷனல் வாட்ச்மேன். இப்படி இருக்கும்போது இவனுங்க 2 பேரை தேடி வந்திருக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம வயசானவரை ஏடிஎம்ல நைட் டியூட்டி பார்க்க வச்சு பிளான் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு எதிராக சாட்சி சொல்ற ஒரே ஆளு இவர் தான் அந்த கேஸுக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது அவரை கொலை பண்ணணுங்கிறதுக்காக பணத்தை வாங்கிட்டு செயல்படுற இந்த கூலி தொழிலாளிங்க எல்லாருமே இங்க ஜமாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு வந்துட்டு நீ டியூட்டிக்கு போக கூடாது, அதுக்காக உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம், நீ எப்படியாவது பேசி அங்க இருக்கிற ஆளை நீ அங்கே ஏடிஎம்ல நைட் டியூட்டி பார்க்க வச்சிரு அப்படின்னு இவனுக்குள்ள டீமை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த ஜமாயை அங்க இருக்கிற நம்ம வயசானவருக்கு இதை பாரியா, நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அங்க வந்துட்டு ஒரு 2-3 பேத்துக்கு கோவிட் இருந்தது, அதனால எங்களையும் செக் பண்ண சொல்லிட்டாங்க, நாங்களும் போய் செக் பண்ணோம், அதனால நான் ஹாஸ்பிட்டல் போறேன், இன்னைக்கு நைட்டு வேற என்னால வர முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஜமாய் பேச அந்த வயசானவரோ ரொம்ப நல்ல மனுஷன், ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜமாய், நீ பார்த்துட்டு பொறுமையா வா, நைட் டியூட்டி கூட நானே சேர்த்து பார்க்கறேன், ஆனா நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு என்ன, ஏன்னா நாளைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம வயசானவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நிமிஷம் இந்த நியூஸ் அந்த சேவியர்ங்கிற வில்லனுக்கு போகுது. இந்த மாதிரி அந்த வயசானவர் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கதான் இருப்பான், பிளான் பண்ணி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற அவனோட கூலி ஆளுங்க எல்லாமே போன் போட்டு நம்ம சேவியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சேவியர் இங்க ஒரு டிரைவருக்கு பணத்தை கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்துட்டு லாரி எல்லாம் செட் பண்ணி சொல்றாங்க. இந்த தடவையாவது மிஸ் ஆயிட போதுரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. போன தடவை ஒரு கார குறுக்க வந்துட்டான், இல்லனா அப்பயே அவனை அடிச்சு தூக்கிருப்பான், இந்நேரத்துக்கு அவன் டெட் பாடி ஆயிருப்பான், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஆளு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு லாரி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல இன்னொரு போன் கால் என்ன அப்படின்னா அந்த லாரிக்காரனுக்கு தான் போன் பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப்ல போன் பண்றாங்க. இந்த மாதிரி நீ வந்துட்டு அவனை ஏத்தி எல்லாம் கொல்ல வேண்டாம், நான் ஒரு பார்ட்டி அனுப்புவேன், அந்த பார்ட்டி வாட்ச்மேனை கொலை பண்ணிடுவான், கொலை பண்ணிட்டதுக்கு அடுத்த நிமிஷம் நீ லாரி எடுத்துட்டு போய் அந்த ஏடிஎம் அடிச்சு நொறுக்கிடு, சோ அந்த டெட் பாடி உள்ளதான் இருக்கும், அப்ப வந்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸையே நம்ம மாத்திடலாம் அப்படின்னு ஒரு பிளான பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம வயசானவர் வாட்ச்மேன் தான் காமிக்கிறாங்க. ஏடிஎம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே ஒர்க் ஆகலையா, அதனால பணம் எடுக்க யாரெல்லாம் வராங்களோ அவங்கள எல்லாத்தையுமே போட்டோ பிடிச்சி செல்போன்ல வைக்க சொல்லி இருக்காங்க பேங்க்ல இருந்து. இப்படி இவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது. இங்க ஒரு ஆள் வராரு, இவர் பேரு சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த சிவா நம்ம வயசானவர் வாட்ச்மேனை போடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாரு போல. இது தெரியாம இந்த வாட்ச்மேனும் போயிட்டு என்னப்பா தம்பி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாண்ணே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, இங்க ஏதாவது பக்கத்துல மெக்கானிக் ஷெட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இங்க எதுவும் இல்ல, கீழே தான் போகணும், இப்ப வேணா கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுல வேணா நீ ஏறி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு அது வரைக்கும் இந்த வயசானவர்கிட்ட பீடி வாங்கி இந்த சிவாவும் குடிச்சிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த வக்கீல் மேடம் நம்ம வயசானவருக்கு போன் பண்றாங்க. இது பாருங்க, உங்களை கொல்றதுக்காக அந்த சேவியர் ஆளெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க பார்த்து கொஞ்சம் சூதாரணமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த வாட்ச்மேனும் என்னங்க பயமுடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைண்ணே இதை பாருங்க, இந்த கேஸ்ல முக்கியமான ஆளே நீங்க தான், அப்படி இருக்கும்போது அந்த சேவியர் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்காக தான் சொல்றேன், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் நைட் டியூட்டி பாக்குறதுக்காக ஏடிஎம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க வேற வீட்டுல தனியா இருக்கு அப்படின்னு சொன்னதால இந்த வக்கீல் மேடமும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலம்மா இந்த வாட்ச்மேனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அந்த வாட்ச்மேனோட பெரிய பொண்ணு நல்லா பேசுவாங்க, ஆனா சின்ன பொண்ணால பேச முடியாது, வீடியோ கால் தான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சைகையால பேசிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற நம்ம சிவா இருக்காரு இல்லையா, தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இருக்கு போய் பிடிச்சிக்குங்க அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. அவரும் போய் தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வராரு. இவரும் போன் எல்லாம் பேசி முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம சிவா இருக்காரு இல்லையா, இந்த வயசானவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வயசானவரும் நீங்க என்ன சார் வண்டியில ஏதோ வச்சிருக்கீங்க, ஏதோ மசாலா ஐட்டம் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க நாங்க மூலிகை வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சில மசாலா ஐட்டமும் இருக்கு, அதுக்கு தான் எடுத்துட்டு போனேன், ஆனா இப்ப வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த போலீஸ் வண்டி எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. வரும் சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம வயசானவர் சொல்றாரு. இப்போ ஒருத்தவன் வரான், அவனோட ஏடிஎம் கார்டு இங்க ஏடிஎம்ல விட்டுட்டு போயிட்டானா, அதை வாங்கிட்டு போறதுக்காக திரும்ப வந்துட்டு போறான். இப்படி அவர் அந்த ஏடிஎம் கார்டை எடுக்கிறதுக்காக உள்ள போறாரு. அப்ப அவன் கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் பேசுவான். அதே மாதிரி நம்ம சிவாவும் கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன சார் நீங்க எல்லா லாங்குவேஜ் பேசுறீங்களா அப்படின்னு இந்த வயசானவர் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப போலீஸ்காரங்க ஒருத்தவன் வண்டி ஓடிக்கிட்டே போன் பேசிட்டு வந்திருக்கான். அவனை பிடிச்சிட்டு வந்து ஃபைன் போறதுக்காக பார்த்தா அவங்க கிட்ட இப்ப கேஷ் கிடையாது, கார்டு மட்டும் தான் இருக்கு. அவன் யாரோ எம்எல்ஏ கூட தான் டீல் பேசிக்கிட்டு இருந்தானா. சரின்னு வாடா ஏடிஎம்ல எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஏடிஎம்க்கு வராங்க. வந்த கொஞ்ச நேரத்துல நம்ம சிவா எங்கேயே போய் பதங்கிட்டாரு. அடுத்த நிமிஷம் ஏடிஎம்ல காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க.
போறாங்க. நம்ம வயசானவரும் போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம சிவா வராரு. எங்க சார் போனீங்க அப்படின்னு நம்ம வயசானவர் கேட்க, இந்த மாதிரி வயிற்று கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருந்தது, அதனால பாத்ரூம் போயிட்டு வந்தா அப்படின்னு அவரும் பொய்ய சொல்றாரு. இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு வக்கீல் இங்க இருக்கிற நம்ம லேடி வக்கீலுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் அந்த வாட்ச்மேன் தான். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன வேணா பண்ணலாம், அந்த சேவியர் அந்த பசங்களை கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம லேடி வக்கீல அங்க இருந்து கிளம்பி நம்ம வாட்ச்மேனோட வீட்டுக்கு போறாங்க. அவனோட வீட்டு வாசல்ல ஒரு 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. என்னடா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுங்க இங்க ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு பாக்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் போய் சொல்றாங்க. ஆனா நம்ம வக்கீலம்மா உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே கிடையாது, இங்க எந்த டெத்தும் இல்ல, போலீஸை கூப்பிடுவா கிளம்புறீங்களாடா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்களும் கிளம்புறானுங்க. இப்ப இந்த அம்மா வந்துட்டு அந்த 2 சின்ன பசங்களும் பாக்குறாங்க. அப்பா இன்னும் வரல, எங்களுக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல இந்த வயசானவரும் இந்த சிவாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காந்தியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே நல்லவர் வல்லவர் அப்படின்னு அவரோட புகழ்ச்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல நம்ம வக்கீலம்மா திரும்பவும் அவருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ண உடனே அண்ணா உங்க பக்கத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ச்மேன் கிட்ட அந்த அம்மா கேட்கறாங்க. அப்போ நம்ம சிவா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். ஆமாமா தள்ளி தாமா இருக்கிறாரு அவரு, என்னமா விஷயம் சொல்லுமா அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்க நம்ம வாட்ச்மேன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு ஒரு பக்கத்துல இருக்க இந்த வாட்ச்மேன் சொல்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்லனா உங்க உசுருக்கே கொஞ்சம் ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு அவனை ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு இந்த வக்கீல் அம்மா சொல்ல, வாட்ச்மேன் அப்படியே போன் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம சிவாவா போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு. இந்த பக்கத்துல சிவாவுக்கு போன் கால் வந்ததுல ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல, சேவியர் தான் போன் பண்ணிருப்பாங்க. முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க வர்றாரு. நானே சொல்ற வரைக்கும் எனக்கு எதுவும் போன் பண்ணாதீங்க, போனை வைங்க அப்படின்னு கட் பண்ணி விடுறாரு. அவரு தொடர்ச்சியா போன் பண்றாரு. ஆனா நம்ம சிவா இப்ப போனை எடுக்கிறதுல ஒரு பக்கத்துல இருக்க இந்த வாட்ச்மேனும் போட்டோ எடுத்தார் இல்லையா, நம்ம சிவாக்கு தெரியாம அந்த வக்கீல் அம்மாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவாரு. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டா அடுத்த நிமிஷம் அந்த வக்கீல் அம்மா இவர் யார் அப்படின்னு டீட்டெயில கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துல நம்ம சிவாவும் நம்ம வயசானவர்கிட்ட என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, முகம்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுவா தம்பி அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த பக்கத்துல ஏடிஎம்ல யாரோ பணம் எடுக்கிறதா வந்திருக்காங்க போல. அந்த இடத்துக்கு நம்ம வாட்ச்மேன் வேற ஓடுறாரு. ஏன்னா அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, அதனால போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வயசானவர் போயிடுறாரு. இந்த பக்கத்துல சிவா பீடி குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் போட்டோ எடுக்க போன வயசானவருக்கு கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. ஏன்னா அந்த பணம் எடுக்க வந்தவங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவங்க ஊரை விட்டு ஓடுறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க போல. அதை போட்டோ எடுத்ததால இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வயசானவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வயசானவங்க எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாரு, ஆனா அவன் கேட்காம அந்த வயசானவரை சட்டையை பிடிச்சு அடிக்கிறது வருவான். நம்ம சிவா தான் அவனை பிடிச்சு அப்படியே ஒரே தள்ளுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பல அப்படின்னா உன்னை அடிச்சு சாவ அடிச்சிடும்டா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வயசானவருக்கு இந்த சிவாவை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாவா இருக்குது. ஏன்னா வக்கீல் மேல வேற சொன்னாங்க இல்லையா, உங்களை கொலை பண்றதுக்கு எப்ப வேணாலும் ஆள் வருவாங்க அப்படின்னு. அதை நினைச்சு ஒரு பக்கம் பதட்டப்படுறாரு. அதே மாதிரி நம்ம சிவாவும் வயசானவர்கிட்ட நீங்க ஏன் பதட்டமா இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் இந்த நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த வயசானவர் இந்த சேவியர் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு பயங்கரமா கத்துற சத்தம், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி. அங்க இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து தான் சத்தம் வருது. அந்த ரூமோட ஜன்னலை திறந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணை தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அதை துரத்தி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்க இருக்கிற சேவியர். அந்த சின்ன பொண்ணு இந்த வாட்ச்மேனை பார்த்த உடனே அண்ணா என்ன காப்பாத்துங்கண்ணே அப்படின்னு கெஞ்சிருக்கும். ஆனா நம்ம வாட்ச்மேன் அங்க நிக்காம வேகமா கிளம்பி ஓடி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சேவியரை நம்ம வாட்ச்மேனை விடல, துரத்திட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பணத்தையும் வாங்கியிருப்பாரு நம்ம வயசானவர். வாங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வக்கீல்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக நான் இப்ப தயாராயிட்டேன், அன்னைக்கு மட்டும் நான் பணத்தை வாங்கல அப்படின்னா அந்த சேவியரை கொன்னு இருப்பான், அதனால நான் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன்னு அவனை நினைச்சிருப்பான். ஆனா நான் வக்கீல்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அதை விட பெரிய கொடூரம் என்ன தெரியுமா, அங்க 2 பொண்ணுங்க அழுதுகிட்டு இருந்தது. ஆனா அந்த 2 பொண்ணுங்களுமே தூக்க மாட்டி இறந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லி இந்த வயசானவர் பயங்கரமா அழுகிறாரு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது சார், அது நினைச்சா எனக்குலாம் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சிவாவும் பீடி குடிச்சிட்டு இருக்காரு. சிவா அந்த வயசானவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா இது வந்துட்டு ஒரு வியாதினே, நீங்க பார்த்தது ஒரு கற்பனையா கூட இருக்கும், அது இல்லாம அவன் தான் பணம் கொடுக்குறான்னு சொன்னான்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் வாங்கிக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சிவா சொல்றாரு. நம்ம வயசானவருக்கு இவர் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு நம்ம சிவா அப்படியே கத்தியால இந்த வயசானவரை குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா வயசானவரோட கையில இருந்த பாட்டில தான் கட் பண்ணிருப்பாரு. அதுல சரக்கு அடிச்சு 2 பேரும் சரக்கு அடிக்க வராங்க. ஆனா நம்ம வயசானவர் குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் நம்ம சிவா மிரட்டினால அவரு கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறார். குடிச்ச கொஞ்ச நேரத்துல நம்ம சிவா கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கி எடுக்கிறார். இந்த துப்பாக்கி ஏது தெரியுமா, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த தோட்டத்துக்கு நிறைய விலங்குகள்லாம் வரும், அதெல்லாம் ஓட்டணும். அப்படி இருக்கும்போது சிங்கமோ இல்ல யானையோ வந்தா என்ன பண்ண முடியும், துப்பாக்கி வச்சு தானே சுட
சுட முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வயசானவர் தலையில வச்சு மிரட்டவா ஆரம்பிக்கிறார். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்க ஒரு டேங்கை சுடுறாரு. அப்ப சுட்ட உடனே இந்த வயசானவருக்கு சும்மா பயம், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சார் இருங்க இருங்க, ஏதோ ஒரு வண்டி வருது, போலீஸ் வேணா, நான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா ஓடுவாரு. ஆனா வந்தது என்னமோ வேற ஒரு வண்டி. இருந்தாலும் இங்க வந்துட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்க வயசானவர் சொல்லும்போது அவங்களும் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதால நம்ம வயசானவரும் போயிட்டு சிவா கிட்ட சொல்றாரு, சார் இந்த வண்டியில ஏறிக்கிங்க, மெக்கானிக் போயிட்டு கூட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. வயசானவர்கிட்ட நம்ம சிவாவும் நாளைக்கு வரும்போது நீங்க இருப்பீங்களோ இல்லையோ, டியூட்டி முடிச்சுட்டு போயிடுவீங்க, பரவாயில்லண்ணா, உங்களை நான் மறக்க மாட்டேன், பார்த்து இருங்க, அந்த மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறி கிளம்பவா ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம வயசானவர் அங்க இருக்கிற ஏடிஎம்க்கு தான் வராரு. தூங்கலான்னு போகும். இப்போ ஒரு போலீஸ் கார் வருது. இந்த போலீஸ் கார் எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல வரும். அப்படி ரவுண்ட்ஸ்ல வந்து இந்த ஏடிஎம்ல ஒரு நோட் இருக்கு, அதுல என்ட்ரி போட்டு தான் போவாங்க. போகும்போது கூட அந்த போலீஸ்காரங்க முன்னாடி அந்த பிரேக் டவுன் ஆகி நிக்கிற அந்த வேனையும் பாக்குறாங்க. இது யாரு ஐயா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பார்த்து இருந்துக்குங்க, ஒரு ஏடிஎம் முன்னாடி ஒரு வேன் இந்த மாதிரி நிக்கிறது ரொம்பவே தப்பு, எதுக்கும் சேஃப்டியா இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம வயசானவர் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூங்கும்போது ஒரு சத்தம். நம்ம சிவா வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு திரும்பவும் எழுப்ப ஆரம்பிக்கிறார். எழுஞ்சு பாக்குற நம்ம வாட்ச்மேனுக்கு சும்மா தூக்கி வாரி போடுது. என்ன தம்பி போனீங்க, திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னென்ன உங்களை நான் எவ்வளவு நம்பினேன், அவனுங்க கஞ்சா கடைச்சிட்டு போறானுங்கண்ணே, போய் அவனோட வேன்ல என்ன ஏத்தி விட்டீங்களே அப்படின்னு இங்க இருக்கிற ஆளு பேசிக்கிட்டு இருக்கிறான். நல்ல வேலை நான் பாதியிலே வந்துட்டேனே, இல்லைன்னா என்ன போலீஸ் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட வண்டியை நானே ஸ்டார்ட் பண்றேன், நீங்க வண்டி எடுங்க, நான் தள்ளுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சிவாவும் போயிட்டு பின்னாடி நின்று வண்டியை தள்ளலான்னு பாக்குறாரு. ஆனா இப்ப வண்டியே ஸ்டார்ட் ஆகல. மழை வேற ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு திரும்ப இன்னொரு போலீஸ் ஜீப் ஒண்ணு போகுது. அதை பார்த்த உடனே இந்த வயசானவரே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் அங்கே வச்சுட்டு இறங்கி ஓடுவார் அந்த போலீஸ் ஜீப்பை துரத்திக்கிட்டே. ஐயா நில்லுங்க, நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு துரத்திக்கிட்டே போவாரு. ஆனா அது மழை பெஞ்ச சத்தத்திலையும் அந்த ஜீப் நிக்காம போயிடுது. இந்த பக்கத்துல கார்ல உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே சிவா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வக்கீல் அம்மாவும் போன் பண்ணுவாங்க. நம்ம வயசானவரு போனை வேற இங்க கார்ல வச்சுட்டு போயிட்டாரு இல்லையா, அதை நம்ம சிவா தான் எடுக்கிறாரு, கட் பண்றாரு. ரெண்டாவது தடவை வாட்ஸ்அப்ல அந்த அம்மா மெசேஜ் போட்டுறாங்க. அது என்னன்னு நம்ம சிவாவும் பிளே பண்ணி பார்க்கறான். அண்ணா உங்க கூட இருக்கிற அந்த சிவா சாதாரண ஆளு கிடையாது, அவன் உங்களை கூட கொலை பண்றதுக்காக அந்த சேவியர் அனுப்பிச்சிருக்கலாம், நீங்க அங்க வர போலீஸ் கிட்ட சொல்லி தப்பிச்சிருங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கேட்டுருவாரு. அடுத்து கேட்டுட்டு அதை டெலிட் பண்ணி விட்டுருவாரு. இந்த பக்கத்துல நம்ம வயசானவர் வருவாரு. திரும்ப வந்தவொடனே நம்ம சிவா தான் உட்காந்துருப்பாங்க. போனை வேற இங்கே வச்சுட்டு போயிட்டீங்கன்னு அப்படின்னு ஒரு பக்கம் போனை கொடுக்குறாரு. என்னென்ன என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க போல அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிரட்டிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு போன் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா அந்த வக்கீலம்மா தான் வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன நம்மாடு பேசிக்கிட்டே இருக்க, நீங்க எந்த ஒரு ரிப்ளைவுமே இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் பட்டுனே பார்க்கலையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எது வரலையா அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ கலர் டிக் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் டெலிட் பண்ண விஷயம் நம்ம வாட்ச்மேனுக்கு ஒரு அளவுக்கு புரிய வருது. உங்க கூட இருக்கிறவன் சாதாரண ஆளு கிடையாதுன்னு, அவன் ஒரு கொலைகாரன், உங்களை தான் கொலை பண்றதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போதே இந்த பக்கம் சிவா வந்துடுறாரு. சிவா வந்த அடுத்த நிமிஷத்துல நம்ம வாட்ச்மேனை தூக்கிடுறாரு. கொலை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கொலை பண்ணி அங்க இருக்கிற ஏடிஎம்லயே அப்படியே போட்டு அவர் தூங்குற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்துல அப்படியே கட் பண்ணா அந்த லாரி வச்சு ஏடிஎம் இடிக்கிறத பிளான் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு போன் கால் வருது. அவன் பாட்டி வேலையை முடிச்சிட்டான், நீங்க போய் இடிச்சு தரமாட்டமாக்குங்கடா அப்படின்னு சொல்லி அந்த லாரி எடுத்துட்டு உனக்கு வேகமா போறானுங்க. ரிவேஸ் விட்டு அந்த ஏடிஎம் அப்படியே அடிச்சு நொறுக்கி சுக்குநராக்கிட்டு அங்க இருந்து அவங்களும் கிளம்புறானுங்க. இப்ப இங்க இருக்கிற போலீஸ் டீமுக்கு ஏடிஎம் இடிச்ச விஷயம் எல்லாமே தெரிஞ்சது. அடுத்த நாள் காலையில நியூஸ் மீடியா எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்ல ஒரு வாட்ச்மேன் தூங்கிட்டு இருந்தாரு, அவர் இப்ப இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம வயசானவரை காமிக்கிறாங்க. சாகல, உயிரோட இருக்கிறாரு. என்னன்னு தெரியல. அதே நேரத்துல பக்கத்துல சிவாவும் இருக்கிறாரு. நீங்க ரொம்ப நல்லவருன்னு, அதனாலதான் உங்களை விட்டேன். நீங்க மட்டும் அந்த குழந்தைக்கு தப்பு நடந்துச்சு இல்லையா, அதுக்கு சாட்சி சொல்லாம கோர்ட்ல மட்டும் நீங்க போகாம இருந்திருந்தீங்க, இந்நேரத்துக்கு நீங்க டெட் பாடியா ஆயிருப்பீங்க, உங்களுக்கு பால் ஊத்திருப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சிவா சொல்றாரு. அப்ப அந்த வயசானவர் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம சிவா என்ன சொல்றாருன்னா, அவர் எதனால இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. இங்கதான் படத்தோட ட்விஸ்டே ஓபன் ஆகுது. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன குழந்தை நல்லா பாட்டு பாடி இருக்கும். அவங்க அம்மா கூட இந்த கள்ள தொடர்புனால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இல்லையா. ஆக்சுவலி அந்த குழந்தையோட அப்பா வேற யாரும் கிடையாது, நம்ம சிவா தாங்க. ஃபாரின்ல இருந்திருப்பாரு. அப்பப்ப அவங்க பொண்ணு அனுப்புற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருப்பாரு. அப்பப்ப பொம்மையெல்லாம் கூட அனுப்பிச்சு விட்டாரு இல்லையா, அது நம்ம சிவா தான். அப்படி இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் அங்க இருக்கிறவர் வந்து நீ வந்துட்டு லீவ் போட்டு ஊருக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லல. நம்ம சிவாவும் கிளம்பி அங்க இருந்து வராரு. வரும்போது ஒருத்தர் தான் பிக்கப் பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு கூட்டு போகாம நேரா அங்க இருக்கிற மார்ச்சுரிக்கு கூட்டு போறாங்க. போய் பார்க்கிற நம்ம சிவாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. தான் குழந்தைகளையும் தான் மனைவியை இழந்துட்டு
பார்த்துட்டு துடிக்கிறாரு. அதை பார்த்த உடனே கதறி அழுகிறாரு. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் மனைவியும் புள்ளியும் இந்த நிலைமையில பாக்குற எந்த ஒரு தகப்பனாலே தாங்கிக்க முடியாது இல்லையா, பயங்கரமா அழுகிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சடலத்தை வாங்கி என் வீட்லயே நான் புதைச்சனேன், அவங்க தான் என் வாழ்க்கை நினைச்சா நான் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு இங்க இருக்கிற வயசானவர்கிட்ட நம்ம சிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிவா எனக்குன்னு யாரும் பெருசா இல்லைன்னா அப்பா அம்மா கிடையாது, என் ஒய்ஃபையுமே நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணோம், அதனால பெருசா அவங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு எதிர்ப்பு, ஆனா எங்களோட லைஃபை நாங்க சந்தோஷமா ஆரம்பிச்சோம். நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இருந்த பணம் எவ்வளவு தெரியுமாண்ணே, வெறும் 350 ரூபாய் தான். நான் ஒரு மெடிக்கல் ட்ரிப்பா இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம், நான் ஃபாரினுக்கு போனேன், எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணேன், ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்து முடிச்ச ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் என்ன பாக்குறதுக்காக தூரத்து சொந்தக்காரன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அவர் சில விஷயங்களை நம்ம சிவா கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம சிவாவோட பொண்ணுக்கு எப்படி அந்த ஸ்கூல்ல நடந்துச்சோ அதே மாதிரி இவரோட பொண்ணுக்கும் அந்த ஸ்கூல்ல நடந்திருக்கு. ஆனா அதையுமே வெளியே யாருமே சொல்லல. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு வழியா இவங்கள்ட்ட சொல்லி இருக்குது. சோ அதுதான் உங்க பொண்ணுக்கு நடந்துச்சு, என் பொண்ணுக்கு நடந்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு நடந்த விஷயத்த நம்ம சிவா கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம சிவாக்கே தெரியும், சிவா ஃபாரின்ல இருக்கும்போது கூட அடிக்கடி அவங்க மனைவிக்கு போன் பண்ணிருப்பாரு, எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அழுதுகிட்டே சொல்லியிருப்பாங்க, என்னமா ஆச்சு ஏதுமா ஆச்சுன்னு சொல்லும்போது கூட அந்த விஷயத்த நம்ம சிவா கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க, அவங்க பொண்ணு மறைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சிவாக்கு இந்த விஷயம் அங்க இருக்கிற நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா போட்டோஸ் எல்லாம் போடல. அப்படி இருக்கும்போது அவனுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பாரா ஒரு வாதியார் கூட ஒரு அம்மா கள்ள தொடர்பு வச்சிருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதையே கேட்டு நம்ம சிவா சிரிச்சு தான் இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஓடிக்கிட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கையை பத்தி தான், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி தான் அப்படின்னு இங்க இருக்கிற வயசானவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் வாழ்க்கையை தொலைச்சோம்ல, நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவா அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தடவை நடந்தப்போ ஒரு வாட்ச்மேன் பார்த்திருப்பான், ஆனா பார்த்து பணம் வாங்கிட்டு சொல்லாம இருந்திருப்பான் இல்லையா, அவனை ஒரு தடவை சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல தூக்க மாட்டி அப்படியே மரத்துல இழுத்து சாகடிச்சிருப்பாரு. அடுத்தது அந்த வாதியாரு, அவனையுமே நம்ம சிவா கடத்திட்டு போயிருப்பாரு. ஒரு சிலுவைக்கு மேல இந்த கழுகு மரம் ஏத்துதல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷார்ப்பா அவனை தலைகீழ தொங்க வச்சு அவனையுமே அதுல மாட்டி சாகடிச்சிருப்பாரு கொடூரமான முறையில. இப்படி தான் பொண்ணுக்கு யார் இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்தாங்களோ அவனுங்களை எல்லாத்தையுமே சாவடிச்சாரு. சாவடிச்சது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிட்டாரு. போலீஸ் கிட்ட மாட்டினாலும் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம சிவா பாப்பாரு. குறிப்பா இந்த மாதிரி எவெல்லாம் பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபடுறனோ, சாட்சியை நேர்ல பார்த்தும் சாட்சி சொல்லாம பணம் வாங்கிட்டு ஓடுறனோ, அவனுங்களை எல்லாத்தையுமே நான் பரோல்ல வெளியே வரும்போது ஒவ்வொருத்தனா போட்டு தள்ளன அப்படின்னு நம்ம வயசானவர்கிட்டையும் சொல்றாரு. இதே மாதிரி தான் ஜெயில இருக்கும்போது ஜெயில் கைதியா ஒருத்தன் வந்திருப்பான். அவன் நம்ம சிவா பக்கத்துல தான் இருந்திருப்பான். 2 பேருமே ஆனா பேசிக்க மாட்டாங்க. ஒரு நாள் வந்துட்டு இந்த சேவியரோட ஆளுங்க, நீ பரோல்ல வெளியே வருவல்ல, அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வயசானவர் வாட்ச்மேன் இருக்காரு பாருங்க, அவரை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ண ஆளு நம்ம சிவா கிடையாது, இன்னொருத்தர். அப்படி இருக்கும்போது சிவா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வாட்ச்மேனை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் வாட்ச்மேனை போட்டு தள்ளுற அவனையுமே போட்டு தள்ளணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் வெளியே வந்திருப்பாரு பரோல்ல. வெளியே வந்து அடுத்த நிமிஷம் இந்த வாட்ச்மேனை போடுறதுக்காக பைக்ல வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம சிவா அவனோட கதையை முடிச்சு ஒரு மசாலா வேன்ல தூக்கி போட்டுக்கிட்டு இந்த பக்கத்துல வந்து கரெக்டா நம்ம வாட்ச்மேனுக்கு நேரா வண்டியை பிரேக் டவுன் பண்ணிருப்பாரு, வாட்ச்மேனை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக. நம்ம வாட்ச்மேனை ஏடிஎம்ல தூக்கி இருப்பார்ல, ஏடிஎம் உள்ளார ஒரு டெட் பாடிஸை வச்சிருப்பாரு இல்லையா, அந்த டெட் பாடிஸ் வேற யாருமே கிடையாது. ஆக்சுவலி பரோல்ல இருந்து வெளியே வந்த அந்த ரவுடியோட டெட் பாடியை வச்சுட்டு தான் நம்ம ஹீரோ நம்ம வாட்ச்மேனை இதே வண்டியில தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. ஏடிஎம் அடிச்சு நொறுக்கின இடத்துல இருந்து ஒரு வழியா அந்த பணத்தை எடுத்துறாங்க. எடுத்து பார்த்த பணம் நம்ம வயசானவர் கிடையாது, பரோல்ல இருந்து வெளியே வந்த அந்த அக்யூஸ்ட். இதை பார்த்த ஒரு போலீஸ்காரன் அங்க இருக்கிற சேவியரோட ஆளுக்கு போன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான், இந்த மாதிரி அந்த வயசானவர் இங்க இல்லடா, உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டா நீங்களா உள்ளதான் போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கற்பனா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ நம்ம வயசானவரை கூட்டிக்கிட்டு நேரா இந்த பக்கம் ஒரு கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. கோர்ட்டுக்கு இன்னைக்கு தான் சாட்சி சொல்றதுக்காக வரணும். நம்ம ஹீரோவும் போங்கண்ணே போய் சாட்சி சொல்லுங்கண்ணே, ஆனா விட்டுறாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. போகும்போது கூட நம்ம வயசானவரை நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு, அண்ணா ஒரு பீடி வேணும் குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம வயசானவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு பீடியும் கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ இந்த இடத்துல குடிக்க கூடாதுண்ணே அப்படின்னு அந்த பீடியை பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இப்ப நம்ம வயசானவர் நம்ம ஹீரோவை பார்த்து, இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான், இன்னைக்கு என் பசங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கும் அவங்களுக்கு அப்பான்ற ஒருத்தன் நான் இருக்கிறதுக்கு நீ தான் தம்பி காரணம் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்துல நம்ம வயசானவரை ஒரு லாரி அடிக்க வரும்போது குறுக்க ஒரு காரை நிப்பாட்டி இருப்பாரு பாருங்க, அந்த கார் தான் இந்த நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த கார் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட கார் தான். அவர் தான் நம்ம வாட்ச்மேனை காப்பாத்திருப்பாரு அப்பயே. இப்ப நம்ம வாட்ச்மேனை சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவும் நானும் போறேன்னு, எப்பயாவது பரோல்ல வெளியே வந்தனா கண்டிப்பா உங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. அடுத்தது இந்த வயசானவர் போய் அங்க இருக்கிற ஜட்ஜு கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற A to Z எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த சேவியருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டாங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க. நியூஸ்லயும் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமா நம்ம ஹீரோவை தான் இங்க காமிக்கிறாங்க. அவரும் இப்ப வழக்கம் போல ஜெயிலுக்கு போறாரு. பரோல்ல திரும்ப வெளியே வரும்போது எவன்லாம் இந்த மாதிரி தப்பு பண்றோன்னா அவனை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொல்லுவாரு. இது நடக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோ கார்ல போகும்போது ஒரு பர்ஸ் கீழே வந்திருக்கும். அந்த பர்ஸை ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு. அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ஒய்ஃபோட போட்டோவும் அவங்க குழந்தையோட போட்டோவும் இருக்கும். அதை பார்த்து ஒரு சின்னதா அப்படியே கண்ணு தண்ணீர் விட்டுட்டு அப்படியே கிளம்பி போவாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான படத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.